வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிள் வீடியோ, பட் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. இது ஒரு ஐசி, அது என்ன டைப் ஆஃப் ஐசியாக இருந்தாலும் சரி. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஐசியை செக் பண்ண முடியுமா, இதுதான் கொஸ்டின். ஐசியை செக் பண்ணலாம். ஐசி மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுதே ஐசி செக்கர் மெஷின் வழியாக தான் அவுட்புட் வெளியே வரும். அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும்பொழுது ஒரு சில ஐசிஸ் ஃபால்ட்டாகவே இருக்கும். அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நல்ல குவாலிட்டி ஐசி மட்டும்தான் பேக் பண்ணி வருவாங்க. பட் நிறைய மேனுஃபேக்சர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க சைனாவில். இன்றைக்கி நம்மகிட்ட வர்ற ஐசியெல்லாம் அப்படி தான் இருக்குது. நல்ல ஐசியே நல்ல குவாலிட்டி கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஐசி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது STK4141. இது ஒரு சைனா பீஸ், ஓகேவா. இதுலேயே 2-3 வருது. கொரியன் பீஸ் வருது, ஜப்பான் பீஸ் அப்படின்னு எதோ சொல்கிறேன். எது கரெக்டு எது சரின்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒன் திங், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஒன்று வெயிட், இந்த பீஸோட வெயிட் ஒன்று. அது நிறைய ஒரிஜினல் டூப்ளிகேட் ஓஜி எது இருக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ண தெரியணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஐசின்னு எடுத்துக்கங்களேன். ஒரு ஐசி எடுத்துகிட்டா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்ளை பாயிண்ட் இருக்கும், இன்னொரு சப்ளை பாயிண்ட்டு கூட இருக்கும். 2 சப்ளை பாயிண்ட் இருக்கும். அதேமாரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். அதேமாரி இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். ஐசியில் இது ஆடியோ ஐசினாவே இதில் நேராக இது பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் என்ன இருக்கும், ப்ரீ ஆம்பிளிஃபயர், பவர் ஆம்பிளிஃபயர் 2 இருக்கும். இது ப்ரீ ஆம்பிளிஃபயர்னுடைய கிரவுண்டு. இது ப்ரீ ஆம்பிளிஃபயர்னுடைய கிரவுண்ட். மினிமைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ப்ரீ ஆம்பிளிஃபயருடைய ஜிஎன்டினா கிரவுண்டு. இது பவர் ஆம்பிளிஃபயர், உள்ளுக்குள்ளேயே ஐசிக்குள்ளேயே இருக்கும். 2 செக்ஷன் இருக்கும். அதேமாரி இது ப்ரீ ஆம்பிளிஃபயருடைய சப்ளை. இது பவர் ஆம்பிளிஃபயருடைய சப்ளை. 2 இருக்கும். இது இல்லாமல் சிக்னல் இன்புட் 2 சேனலுக்கு லெஃப்ட்டு ரைட் இருக்கும். அதேமாதிரி அவுட்புட்டும் அதே மாதிரியே இருக்கும். லெஃப்ட் அவுட்புட் ஒன்று, ரைட் அவுட்புட் இருக்கும். ஜென்ரலாக பொதுவாக இவ்வளோ தான் ஐசி இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். பயாசிங் சர்க்யூட்ஸ். இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இது ஐசி STK4141. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பின் நம்பர்லாம் கொடுத்துருக்கு. 1வது பின் இன்புட்டு, 18வது பின் இன்புட் உங்களுக்கு தெரியும். இந்த 3வது பின் கிரவுண்டு, ஓகேவா. அதேமாதிரி இந்த பின் கிரவுண்டு, 16வது பின் கிரவுண்டு. சிக்னல் அவுட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10வது பின் ஒரு அவுட்புட்டு, 13வது பின் அவுட்புட். நெகட்டிவ் பின் எடுத்திங்கன்னா ப்ரீ ஆம்பிளிஃபயர் கிரவுண்டு பின் நம்பர் 9 ஒன்று வரும், ஓகேவா. தென் அதேமாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல 16 பின்னில் ஒரு கிரவுண்டு வரும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சில பின் NC வரும். இது ஜென்ரலாக உங்களுக்கு இன்னர் டயக்ராமில் பார்த்தோம்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சர்க்யூட்ஸ். 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ், டோட்டலாக 50 வாட்ஸு. இதான் பயாசிங் சர்க்யூட்ஸ். இதெல்லாம் வரக்கூடியது பின்னிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு லோ வால்யூம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ அவசியம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி ஐசி ஏன் ஹீட் ஆகுது அப்படிங்கிற பற்றி ஒரு போட்டிருக்கோம். என்னென்ன காரணங்கள் சொல்லி 10 காரணம் கொடுத்துருக்கோம். 2 வீடியோ 10 காரணம், 10 ரீசன்ஸ். முதல் வீடியோவில் ஒரு 4 ரீசன் கொடுத்துருப்போம். 2வது வீடியோவில் கிட்டத்தட்ட 6 ரீசன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை மிஸ் பண்ணவங்க பாருங்கள். வெரி லாஸ்ட் கிளாஸில், ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு டிரான்சிஸ்டர் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, குறிப்பாக ஏன் அடிக்கடி ஷார்ட் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அவசியம் பாருங்கள், ஓகேவா. இப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசியை செக் பண்ண முடியுமா. கூல்டு செக், ஹாட் செக், கூல்டு செக். ஹாட் செக் அப்படிங்கிறது வோல்ட் அளந்து, வோல்ட் இன்புட் கொடுத்து அளக்கிறது. கூல்டு செக் அப்படிங்கிறது எந்த விதமான வோல்ட்டு கொடுக்காமல் செக் பண்ணுறது. இதுதான் மெத்தட். செக் பண்ண முடியும் கண்டிப்பாக. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஐசினுடைய இந்த சப்ளை பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த சப்ளை பாயிண்ட்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் ஏதாவது தொடர்ச்சி இருக்கணுமா அப்படின்னா தொடர்ச்சி இருக்கக்கூடாது. ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒருவேளை லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஐசி ஃபால்ட் ஐசி. ஒன்று வால்யூம் கம்மியாக இருக்கும், ஆடியோ அவுட்புட் கம்மியாக வரும், அல்லது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீ ஆம்பிளிஃபயர் கிரவுண்டு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, பவர் ஆம்பிளிஃபயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வேணும், ப்ளஸ் மைனஸ்க்கு இடையில் ரெசிஸ்டன்ஸு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒருவேளை லீக் இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும்.
கூல்டு செக் எப்படி பண்ணலாம்? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல்எஸ்எம்பிஎஸ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 மந்த் ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால யார் வேணாலும் படிக்க முடியும். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. படிச்சிருக்கணுமா அப்படின்னா படிச்சிருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் யாராக இருந்தாலும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நான் சிம்பிளாக படம் போட்டிருக்கேன். ஆனால் இது இல்லாமல் எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக பாருங்கள். ஒரு ஐசின்னு எடுத்துக்கங்களேன். நான் வந்து எஸ்ஐஎல் சிங்கிள் இன்லைன் ஐசி இந்த மாதிரி இருந்தால் சிங்கிள் இன்லைன் ஐசி, 2 பக்கம் லெக் இருந்துன்னா டூயல் இன்லைன் பேக்கேஜ் அப்படின்னு பேர். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் இன்லைன் பேக்கேஜ், ஒரு லைனில் தான் இதெல்லாம் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் ஐசி இருக்குது. இதனுடைய டேட்டா இருக்குது. ஐசியோட டேட்டா ஷீட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா ஷீட்டை ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பின்னெல்லாம் வரும் இல்லையா. அந்த இடத்துல 1வது பின்னில் ஆரம்பித்து 18 பின்னு சொல்லியிருக்கோம். இதில் எல்லாம் வெறுமனே எல்லாமே இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரு பின் வந்து காயில் மூலிமா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பின் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலிமா அடுத்த பின்னோட கப்புள் ஆகிருக்கும், ஒரு ஃப்ளைபேக்கு, ஃபீட்பேக்கு, பூஸ்ட் அப் இப்படிலாம் வரும். இதெல்லாம் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். உதாரணமாக இதுதான் இந்த ஐசியோடைய இன்னர் டயக்ராம். இந்த இன்னர் டயக்ராம் தெரிஞ்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஐசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1வது பின், இது வந்து 1வது பின், இது வந்து 1வது பின், இது வந்து 18வது பின். இதுதான் சிக்னல் இன்புட். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் என்ன பண்ணலான்னா பின் நம்பர் இதுதான் பாசிட்டிவ். 12th பின் இருக்கு இல்லையா, இதுதான் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவுக்கும் இந்த கிரவுண்டு பின் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கும் இந்த நெகட்டிவுக்கும் என்ன ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ரெசன்ஸ் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு புது ஐசி, இது 4141 மார்க்கெட்டில் இப்படி தான் ஐசி கிடச்சிட்ருக்கு. ஓகேவா? முதல்ல வந்த மாதிரி குவாலிட்டி பெருசாலாம் வராது. ஹீட்ஸிங் நல்ல ஒரு 10 லீப் இருக்கிற ஹெவியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. லோ வோல்டேஜுக்கே ஆக்சுவலாக இது வந்து 24 வோல்ட் 24 டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஐசி பற்றி குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இப்போ வரக்கூடிய ஐசிஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஓகேவா? நிறைய ப்ரீகாஷனரிஸ் 15 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தவே இந்த ஐசி ஹீட் ஆகுது, குவாலிட்டி இல்லை, டிஸ்டார்ஷன் இதெல்லாம் வருது. ஸோ 12 வோல்ட் to 15 வோல்ட்டுக்கு மேலே இதுக்கு சப்ளை கொடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் கூல்டு செக் பண்ணலாம். கூல்டு செக்கில் இந்த இடத்துல ப்ளஸுக்கும் இந்த மைனஸுக்கும் என்ன பண்ணலாம், என்ன ரெசன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாவோ நாம் வந்து அது ஐசி யூஸ் பண்ண முடியாது கூல்டு செக்கில். 2வது சிக்னல் இன்புட், இந்த 1வது பின் இருக்கு இல்லையா, 1வது பின்னுக்கும் இந்த பாசிட்டிவுக்கும் என்ன இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது லீக் இருந்ததுன்னா அந்த ஐசி கண்டிப்பாக ஒரு சேனல் வேலையே செய்யாது, ஒரு சேனல் வேலை செய்யாது. ஒன்று ரெசன்ஸ் நல்லாயிருக்கும், லோ ரெசன்ஸ் காமிக்கும். ரிவர்ஸில் பார்த்தோம்னா ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். டிரான்சிஸ்டர் செக் பண்ணுற மாதிரி பேஸில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வச்சுக்கணும், ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பை பாசிட்டிவ் ட்ராக்கில் வைக்கணும். அப்படி வச்சோம்னா லோ ரெசன்ஸ் காமிக்கணும். ரிவர்ஸில் வச்சா ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். அதே மாதிரி இந்த சேனல் பேஸில் பிளாக் டெஸ்ட் ப்ராப், அனலாக் மல்டிமீட்டர் மஸ்ட், அதான் முக்கியம். அனலாக் மல்டிமீட்டர் இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மீட்டர் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் இப்போ தான் தேவைப்படுது. ஓகேவா? இதில் பிளாக் டெஸ்ட் ட்ராப்பு பாசிட்டிவ்ல ரெட் டெஸ்ட் ட்ராப் வச்சா லோ ரெசன்ஸ் காமிக்கணும், லோ ரெசன்ஸ் காமிக்கணும். டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிட்டோம்னா ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். இதில் தான் மாறி காமிச்சோம். உங்களுக்கு ஹை ரெசன்ஸ் லோ ரெசன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு 4 செக்லேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு. ஒன்று என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி வேணால் செக் பண்ணலாம். ஸோ இப்படி செக் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி பார்க்கலாம், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஒரு மல்டிமீட்டர் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, மல்டிமீட்டர்
இப்போ பார்க்கலாம். இப்போ இருக்கிறது ஹை ரெசன்ஸ், இப்போ இருக்கிறது முள் இருக்கிற பொசிஷன் ஹை ரெசன்ஸ். நான் மீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1வது பின், இந்த 1வது பின்னில் நான் பிளாக் ட்ரெஸ் ஆஃப் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த 12வது பின்னில் இப்போ என்ன காமிக்குது, இதான் லோ ரெசன்ஸ், இதான் லோ ரெசன்ஸ். இந்த டெஸ்ட் ப்ராப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப் சேஞ்ச் பண்ணிவிட்டு 1வது பின்னில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சிடுறேன். வச்சுட்டு 12வது பின்னில் வைக்கிறேன். இப்போ முள் நகரில் ஹை ரெசன்ஸ், லோ ரெசன்ஸ், ஹை ரெசன்ஸ் காமிச்சா கிட்டத்தட்ட இந்த சேனலோட இன்புட்டில் எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லை. ஐசி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஐசியோட அசோசியேட்டட் ஐசிக்கு வெளியில் இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் சொல்லலை, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது அதேமாரி இன்னொரு இன்புட் இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் சேனல் இன்புட்னா ரைட் சேனல் இன்புட். அந்த ரைட் சேனல் இன்புட் செக் பண்ணலாம். மீட்ரு வச்சுக்கலாம். பாருங்கள், கடைசி பின் இதுதான் வந்து 18வது பின் வச்சுருக்கேன். அந்த பின்னில் வச்சுட்டு இந்த 12வது பின்னில் செக் பண்ணுறேன். லோ ரெசன்ஸ், ஸ்லிப் ஆகுது. ஓகே, லோ ரெசன்ஸ் காமிக்குது. இப்போ டெஸ்ட் ப்ராப்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது 18வது பின்னு ப்ளஸ் இந்த 12வது பின். நகரவே இல்லை, முள் நகரவே இல்லை, ஹை ரெசன்ஸ். 2 சேனலுமே குட். இது வந்து ப்ரெஷராக இருக்குது ஐசி. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா 2 காரணம். இப்போ ஒரு எஸ்டிகே ஐசி போர்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் எப்படி இருக்கும், இப்போது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இந்த போர்டில் கம்ப்ளைண்ட்டா இல்லை ஐசியில் கம்ப்ளைண்ட்டா, ஒரு வேளை சந்தேகம் வந்தால் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரியே என்ன பண்ணலாம், சிக்னல் இன்புட் டு பாசிட்டிவ் லைன் டெஸ்ட் ப்ராப்பை பிளாக் ரெட்டு மாற்றி செக் பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரியே லோ ரெசன்ஸ் ஹை ரெசன்ஸ் காமிச்சா கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு அர்த்தம். சிக்னல் இன்புட் லெவலில் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். தென் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ் பின் வந்து 12வது பின் இல்லையா, கிரவுண்டு பின். இது 2க்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் பின்னு. இந்த 3வது பின், லாஸ்ட் 3வது பின் பாருங்கள், ஹை ரெசன்ஸ். அதே மாதிரியே இந்த 3வது பின் வந்து கிரவுண்டு. ஓகே, மறுபடியும் டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப் மாற்றிக்கிட்டு பிளாக் டெஸ்ட் ப்ராப்பை 12வது பின்னில் வச்சுட்டு இந்த பின்னில் செக் பண்ணுறேன். கிரவுண்ட் பின்னில் முள் நகரில், அதாவது ப்ளஸ் டு மைனஸ், மைனஸ் டு ப்ளஸ் ஐசி பின்னோட மல்டிமீட்டர் அனலாக் மீட்டரில் செக் பண்ணும்போது முள் வந்து நகரவே இல்லை அப்படின்னா ஐசி குட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். எந்த விதமான லீக்கேஜ் எதுவும் இல்லை. சிம்பிளாக 2 டெஸ்ட்டில் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எஸ்டிகே ஐசிக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னா இல்லை, எல்லா ஐசிக்குமே டேட்டா சீட் இருக்குது. அந்த டேட்டா சீட் மூலிமா என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரியே சிக்னல் இன்புட்டில் இது 1வது பின்னு வச்சுங்களேன். இந்த அவுட்புட் வந்து 10வது பின் ஒரு சேனலுக்கு, 18வது பின் இன்புட்டு, 13வது பின் அவுட்புட் சேனல். இந்த 2க்கு நடுவில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்னா ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். ஒருவேளை லோ ரெசன்ஸ் காமிச்சாவோ, லோ ரெசன்ஸ்னால் கிட்டத்தட்ட ஷார்ட் ஆர் லீக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி காமிச்சா அந்த ஒரு சேனல் ஃபெயிலியர். சில பேர் இந்த எஸ்டிகே ஐசியில் ஒரு சேனல் ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு சேனல் யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், ஹம் ப்ரொடியூஸ் ஆகும், அதுலேயே ஓவராக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, எந்த ஐசியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக ப்ளஸ் மைனஸ், மைனஸ் டு ப்ளஸ்ஸு, சிக்னல் இன்புட் டு பாசிட்டிவ் பாயிண்ட், சிக்னல் இன்புட் டு நெகட்டிவ் பாயிண்ட், நீங்கள் அதுக்குமே செக் பண்ணிக்கலாம். சிக்னல் இன்புட் டு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ செக் பண்ண மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐசினுடைய இன்னரில் ஏதாவது லீக் இருக்கா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா, இல்லை ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுடைய கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கல கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கூல்டு செக் பண்ண முடியும். எல்லா ஐசியுமே கூல்டு செக் பண்ண முடியும், ஹார்ட் செக் பண்ண முடியும். ஹார்ட் செக் கொஞ்சம் டிஃபிகல்ட், இவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் அப்போ தான் செக் பண்ணணுன்னு இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம். அது கூல்டு செக் வந்து யார் வேணால் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஒரு அனலாக் மல்டிமீட்டர். அது ஏன் அனலாக் மீட்டர் சொல்கிறோம் அப்படின்னா, அது அந்த முள் வந்து நகர்றது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சப்ஜெக்டை புரிய வைக்கும்.
ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு புரிய வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல் மீட்டர் 2 மீட்டரையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பழகிக்க முடியும், கற்றுக்க முடியும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஐசியை கூல்டு செக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். எல்லா ஐசியுமே பண்ணலாம். ஓகேவா? டேட்டா ஷீட் கையில் வச்சுங்க. அப்போ தான் இன்புட் அவுட்புட்லாம் என்னென்னு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீட்டரில் ஹையஸ்ட் ரேஞ்ச் இன்ட்டு 1K ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.